சரிப்பா. ஐயோ, இவ வேற வரானா? இப்ப என்ன பண்றது? சிம் கார்டை கட்டி தூக்கி போட்டுறலாம். லக்கேஜ் கம்மி தான் இருக்குமா? பைக்ல போலாமா இல்ல கார் வச்சுட்டுமா? என்னம்மா ரொம்ப டல்லா இருக்க? ஏமா? இல்லப்பா, சின்ன வயசுல இருந்து நான் ஹாஸ்டல்லயே இருந்தேன். இப்ப காலேஜுக்கும் ஹாஸ்டல்ல எப்படிப்பா? இல்லம்மா, நீ ஹாஸ்டலுக்கு போக வேண்டாம், நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து போலாம். நான் இங்கேயே படிக்கிறேன்ப்பா, ஹாஸ்டலுக்கெல்லாம் போகல. இங்கதான் சீட் கிடைக்கலையா? அப்ப நீ என்ன பண்ண சொல்ற? நீ என்ன தனியா இருக்க போற? அதான் உன் ஃப்ரெண்டு சோபி ஆகல, அப்புறம் என்ன? ஆமா, புக்ஸ் சொட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டியாமா? எல்லாம் எடுத்துக்கிட்டேன்ப்பா. எத்தனை மணிக்கு ட்ரெயின்? 6 மணிக்குப்பா. சோஃபி எடுத்து சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்ப்பா, அவ எங்க வெளியே போயிருக்காளா, நேரா ஸ்டேஷனுக்கு வந்துருன்னு சொன்னா. சரி சரி, இந்த பேக் படி. வந்து உட்காருமா. ஓகே மேம். Y una vez más se viene el pasito de la Martita, número 2, DJ Tadeo, DJ Raulito, con fuerza muchachos. Siga moviendo la Marta, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita. இன்ஜினியரிங் முடிச்சு ஈஸி கடையில் ஏன் ஒர்க் பண்ணுறேன்னு இப்போ தான் மச்சான் புரியுது. சும்மாரியா? படத்துக்கு போகலாமாடா? கடையில் அல்லடா. சரி 50 ரூபாய்க்கு ஈஸி பண்ணுறா. பிரியாவை கரெக்ட் பண்ணிட்டு போல. என்ன பண்ணுறது, தானா வந்து அமையுது. என்னமோ உனக்கு பண்ணுறது அந்த மாதிரி சொல்கிறேன். பின்ன இந்த மூஞ்சிக்கலாமா அமையும்? மச்சான், தன்னம்பிக்கை தலைக்கணத்துக்கு 100 தான் வித்தியாசம். என்னால் பிகரை கரெக்ட் பண்ண முடியுங்கிறது தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியுங்கிறது தலைக்கணும். உனக்கு தலைக்கணும்டா பஞ்சு. ஹலோ ஹலோ மேடம், வோடஃபோன் 234 ரூபா ஈஸி வந்துருச்சுங்களா? வோடஃபோனா? ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? நீங்கள் ரம்யா தானே? அப்படியெல்லாம் இங்கே யாரும் இல்லை. சாரி மேடம். இப்படிதான் மாறி மாறி ஈஸி பண்ணுவீங்களா? சாரி மேடம், ரம்யான்றவங்க 234 ரூபா ஈஸி பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்பர் மாதிரி கால் பண்ணிட்டேன். அதை ரம்யா கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. என் பேர் நிஷா. அதுக்கே இவ்வளோ கோவமாக சொல்கிறீங்க? கோவம் எல்லாம் ஒன்றும் இல்லை. கோவமாக பேசினாலும் உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. என்ன சொன்னீங்க? ஓகே மேடம், பாய்.
என்னது ஈஸி போட சொன்னாங்களா? யாரு? இப்போ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? என்னமோ பண்ணுறாடா, எனக்கு ஒன்றுமே புரியல. புரியாத வரைக்கும் நல்லது. ஹலோ ஹலோ, நான் ஒன்றும் உங்ககிட்ட ஈஸி பண்ண சொல்லலையே. நான் நம்பர் மாற்றி கூப்பிடல, தெரிஞ்சு தான் கால் பண்ணுறேன். நிஷா மேம் தானே? மேடம் எல்லாம் இல்லை, நிஷாதா. ஓகே நிஷா, நீங்கள் தனலட்சுமி காலேஜாக படிக்கிறீங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை, அந்த ஏரியாவில் ஒரு காலேஜ் மட்டும்தான் இருக்குது, அதான் கேட்டேன். எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, என் தங்கச்சி விசாரிக்க சொன்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இருக்கான்னு. இப்போ +2 படிச்சுட்டு இருக்கா. இருக்கு. ஓகே, தேங்க்யூ. பாய் நிஷா. உங்க பேரு? ரவி. என்ன பண்றீங்க? ஹார்ட்வேர் இன்ஜினியர். அப்போ ஈஸி பண்றது? அது என் ஃப்ரெண்டு கடை, சும்மா ஹெல்ப்புக்கு அப்பப்போ கூட இருப்பேன். ஓகே ஓகே. அப்புறம் அப்புறம் ஃபோன் பண்ண பேசுங்கள. இப்ப பேசிட்டு தானே இருக்கேன். ஏய், என்ன ஃபோனை காதில் வச்சுட்டு பேசாம இருக்க? நாட். என்ன கிளம்பிட்டியா? ஓகே. இன்னைக்கு நான் பைக்காரா ஃபால்ஸ் போலான்னு இருக்கேன். நீ வரியா? சரி, நிச்சயமா வரேன்னு சொல்றேன்ல. கண்டிப்பா வரணும். என்ன நல்ல தேய்ச்சி குளிச்சியா? ஹேய், சுமாரு. டெய்லி மினரல் வாட்டர்ல தான் குளிப்ப போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத. இல்லன்னு சொல்றேன்ல. அவ ஒருத்தி அங்க இருப்பாளே, உம்முன்னு. அவ இருக்காளா? ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னியே, சோஃபியாவோடவா? நான் மட்டும் போறேன். ஈவினிங் வந்துரு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஜெகன் இருக்கான்ல, ஜெராக்ஸ் கடையில இருப்பானே, அவன் அலும்பு தாங்க முடியல. ஏதோ ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டான் போல. ரொம்ப பண்றான். அவ ஒன்றும் அளவுக்கு ஒன்றும் பெரிய ஃபிகர்லாம் இல்லை. நீ ரொம்ப மோசம். சி, என்ன மோசம்? உண்மையாதான் சொன்னேன். சீக்கிரமா வாடி, எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருக்க. சரி, அடுத்த வாரம் தொட்டப்பட்ட போலாமா? கண்டிப்பா. அப்புறம் என் ஃப்ரெண்டு திட்டுவா, அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணா, ஹீட்டர் சரியா ஒர்க் ஆகல, கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் வர சொல்லி சரி பண்றீங்களா? சரி பாப்பா. ஏய், அது இங்க நீ சொல்லு. ஆமா, கண்டிப்பா வரேன். நீ எப்பன்னு சொல்லு, நிச்சயமா வரேன். சீக்கிரமா வாடி, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நீ போ. ஹலோ அப்பா. சொல்லுமா, நான் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறியாமா? எங்கடா இருக்கா? என்ன விஷயம் சொல்லு. அந்த பிள்ளைல ராணி. யாரா? ராணியா? ஆமாடா, சினிமாவெல்லாம் கூட்டு போவியே. ஆமா, ராணி. அவன் என்னை கடைக்கு வந்திருந்தாடா. அவளா? ஆமாடா, அழுதுகிட்டே வந்தா. சரி விடு, இப்போ நான் வந்துடுறேன். வேற ஏதாவது சொன்னாலா? இல்லை. வெய். சா, இவனை ஹெல்ப் பண்ண போய் நமக்கு பிரச்சனை வரும் பொருளையே. ஹலோ. சொல்லு.
ஏன் நில்றி? ஜெராக்ஸ் எடுக்கணும் என்ன மறந்துட்டியா? ஏய் நீயே எடுத்துடுறி ப்ளீஸ். போனை கட் பண்ணிட்டு நீயே எடு, நான் எங்க அம்மா கிட்ட பேசணும். சரி நீ சொல்லு. இப்ப பாரு பிஸி. யார்கிட்ட தான் பேசுவாங்களோ தெரியல. பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ண தோணுதா பாரு. ஏய் சீக்கிரம் வாடி. வர இரு. ஜெராக்ஸ் எடுத்துட்டியாடி? எடுத்துட்டேன். ஓகே. நிஷா செருப்ப வெளியில கழட்டி விட்டு போடி. சாரிடி. ஆள பாரு. நிஷா எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிட்டு இருக்க. யாருடி போன்ல? அது வந்து யாரும் இல்ல சோஃபி, என் ஃப்ரெண்டு தான். யாருடி அவன்? பேரு ரவிடி. எப்படி பழக்கம்? ரீசார்ஜ் கடையில ஈஸி பண்ண என் நம்பர் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அத பார்த்து அவன் எனக்கு ராங் கால் பண்ணா. முதல்ல சத்தம் போட்டேன். அவன் நல்லவனா தெரிஞ்சதுனால பேச ஆரம்பிச்சேன். அவன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாத. அடி பாவி, ஆளே தெரியாம தான் அவங்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கியா? இங்க பாரு, நம்ம பேரண்ட்ஸ் எதுக்கு இங்க நம்மள அமைச்சிருக்காங்க? ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. இனிமே அவன் கால் பண்ணா அட்டன் பண்ணாத, சரியா? சரி. நில்றி, நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் இருடி வரேன்.